வணக்கம். லீனியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி அருகே புதிய கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாழசிராமணி, ஜடமங்கலம் மற்றும் ஜம்புமடை பகுதிகளில் புதிய கோழி பண்ணைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் நிலத்தடி நீர் மாசுபாடு, துர்நாற்றம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1.5 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் ஜம்புமடை கைகாட்டி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். திருச்சி அருகே 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சட்ட நகலை எதிர்த்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட முசிறி கைகாட்டி பகுதியில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர். முசிறி ஒன்றிய தலைவர் அகமத் நிஷா மற்றும் தாப்பேட்டை ஒன்றிய தலைவர் அகிலாண்டேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு பேட்ஜ் அணிந்த போராட்டக்காரர்கள் ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் சட்ட நகலை எரிக்க முயன்றதை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட 80 மாற்றுத்திறனாளிகளை முசிறி போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்த சம்பவத்தால் முசிறி கைகாட்டி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதிய ஹிந்து எழுச்சி இயக்கம் சார்பில் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி பாரதிய ஹிந்து எழுச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் மேகராஜ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த சட்டத்துறை அமைச்சரின் நடவடிக்கையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேகராஜ் பாண்டியன், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மத உணர்வுகளை பாதிக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலை எடுத்ததோ அதே நிலைதான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாடை எடுத்துள்ளது. நேற்று ஒரு தீர்ப்பு வந்துள்ளது. அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அனைத்து தரப்பிற்குமான அரசு என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு அரசாங்கம் பெரும்பான்மையான இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்றுள்ளதை இந்து மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பாரதிய இந்திய எழுச்சி இயக்கத்தின் ஒரு கருத்தாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்களில் இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காணும் வகையில் திருப்பரங்குன்றம் பகுதி சுற்றியுள்ள பகுதி மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தி திருப்பரங்குன்றம் பகுதியில் தீபம் ஏற்றலாமா வேண்டாமா என்பதை தமிழக அரசு முடிவு செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு பெற்றோர்களை அதிகமாக செல்போன் கொடுத்து அவர்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றனர் என்று கோவை சூலூரில் நடைபெற்ற மருத்துவர்கள் தின நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோபாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை சூலூரில் உள்ள எல்ஜி மருத்துவமனையில் உலக மருத்துவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் லதா கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லதா கோபிநாத், இந்த ஆண்டு மருத்துவர்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதே மருத்துவர்கள் தினத்தின் கருப்பொருள் என்றும் டிஜிட்டல் சாதனங்களை தேவைக்கேற்ப மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மனோபாரதி, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதற்கு கூட பெற்றோர்கள் செல்போன் கொடுப்பது தவறான பழக்கம் என்றும் இதனால் குழந்தைகளின் கவனத்திறன், மனநலம் மற்றும்
வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதால் பெற்றோர்கள் அலைபேசி பயன்பாட்டில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் எவ்ரிடே நம்ம வந்து ரொட்டீனா குழந்தைகளை பார்க்கும்போது கேட்குற கேள்வி, ஸ்கிரீன் டைம் எவ்வளவு யூஸ் பண்றீங்க, இன்க்ளூடிங் ஃபோன், டிவி, டேப், லேப்டாப், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு குழந்தைக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸ்லயும் சாப்பிடும்போது ஊட்டுறோம், அப்புறம் அழுகும்போது காட்டுறோங்கிற டியூரேஷன் டைமே கணக்கு இல்லாம காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது மூலியமா ஓபி பிராக்டிஸ் டெய்லியும் பாக்குறது என்னன்னா, குழந்தைகளுக்கு பேச்சு திறன் கம்மியா இருக்குது, சிந்திக்க ஆற்றல் கம்மியா இருக்குது. ஸோ கண்டிப்பா இது சொசைட்டி பெரிய கோத்ரூ பண்ற பெரிய ஒரு பிரச்சனையா தான் நம்ம பாக்குறோம். ஸோ இது அவேர்னஸ் மூலியமா கண்டிப்பா யங் மதர்ஸ்க்கு இது நம்ம புரிய வைக்கணும், இந்த சொசைட்டிக்கு புரிய வைக்கணும். ஸ்கிரீன் டைம் காட்டுறது குழந்தையோட அறிவாற்றலுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து குழந்தைய என்கேஜா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி சாப்பாடை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊட்டிட்டு போனை காமிச்சிட்டு பண்றோம். இது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு மூலியமா 1.5 வயசுலேயே குழந்தைய வந்து தானே சொந்த ஃபுட்டை வந்து சிந்திட்டு சாப்பிட்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தைக்கு கண்டிப்பா ஃபுட்டை நம்ம போட்டு வச்சு அவங்க ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கணும், கலர் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கணும், அதை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபேமிலியில் எல்லாருக்கும் வரும்போது யாரும் ஃபோனை பார்க்காம குழந்தையும் பக்கத்துல குறை வச்சு நம்மளே எல்லாரும் ஒரே டைம்ல சாப்பிடும்போது ஸோ வந்து குழந்தை வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்ற ஹேபிட்ல வந்து என்கேஜ் ஆவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊட்டி விட்டுட்டு, நடக்க வச்சு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்து ஊட்டிடுறது மூலியமா குழந்தைக்கு தான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஃபுட்டு மேல ஒரு அவர்ஷன் வர்றதுக்கும் வெறுப்பு வர்றதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஃபுட்டு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அரசு நிர்ணயித்த எடைக்கு மேல் சரக்குகளை ஏற்றி செல்லும் லாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இதை வலியுறுத்தி 3 நாட்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளனர். கோவை தடாகம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஜூலை 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். கோவை மாவட்டத்தில் மற்றும் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும், இதனால் நாள் ஒன்றிற்கு சுமார் 18 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பும் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்றும் கூறினர். மேலும் இனி அரசு நிர்ணயித்த எடைக்கு உட்பட்டு லாரிகளை இயக்க முடிவு செய்துள்ளதாகவும், அதிக எடையுடன் இயக்கப்படும் லாரிகள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்களே புகார் அளித்து வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தனர். அதேபோல ஜிஎஸ்டி ரசீது இல்லாத செங்கல்களை வாங்க மாட்டோம் என்றும், டீசல், உதிரி பாகங்கள் மற்றும் சாலை வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக வர திங்கட்கிழமை அன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் 6, 7, 8 3 நாள் வந்து இனிமேல் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக செங்கல் ஏற்றுதலை எனவும், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் பழனியிலிருந்து கல் எடுக்கிறதுலையும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தா முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் ஓட்டுநர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறோம். இந்த போலீஸ் ஃபைனு, ஆர்டிஓ ஃபைனு இதெல்லாம் இல்லாமல் ஓட்டணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செங்கல் லாரி உரிமையாளர்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் இதை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி திங்கட்கிழமையிலேருந்து கோவை மாவட்டத்துக்கு வெளி மாவட்டத்திலேருந்து வர வண்டிகள் எதுவும் வந்து ஓவர்லோடு போட்டு வர வேண்டாம், இதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இதனால 3 நாள் வேலை நிறுத்ததுனால ஆளுகளுக்கு வேலை பாதிக்கும். 2வது இன்னொன்னா செங்கல் வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் 2வது பட்சம். ஆனா வந்து எங்க தொழில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா டீசல் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து 10 ரூபாய்க்கு மேல டீசல் விலை ஏறி இருக்கு, உதிரி பாகங்கள் விலை எல்லாமே ஏறி இருக்கு. 2வது ஆடியோ வந்து நாங்க ஓவர்லோடு போட்டு போனா புடிச்சு ஃபைன் போடுறாங்க. 2வது போலீஸ் வந்து ஃபைன் பண்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து எங்களால ஒட்டுக்கா வந்து சமாளிக்க முடியறது இல்லை. ஏற்கனவே தொழில் வந்து பண்றதே சிரமமா இருக்கு. நடைமுறை சிக்கல்களும் நிறைய இருக்கு. டயர் தேய்மானம் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே இருக்கிற வருமானம் வந்து அதுக்கே பாதிக்கு மேல சரியா போயிருது. அதனால இனிமேல் வந்து நாங்க ஓவர்லோடு போட போறது கிடையாது, பாசிங் லோடு தான் போட போறோம். அதுக்காக அதை வற்புறுத்தி நாங்க 3 நாள் வந்து அடையாள வேலை நிறுத்தம் செய்யற போறாங்க. கோவை புறநகர் பகுதிகளில் வாழும் மக்களிடையே உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும், அதற்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக ஜேபி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே பாப்பம்பட்டி பகுதியில் உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு ஜேபி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரபாகரன் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுதா செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் புறநகர் பகுதிகளில் வாழும் பொதுமக்களிடம் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் மருத்துவ முகாம்கள், முழு உடல் பரிசோதனை திட்டங்கள் மற்றும் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் 100 படுக்கை வசதியுடன் 24 மணி நேரமும் செயல்படும் ஜேபி மருத்துவமனை 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுடன் சேவை வழங்கி வருவதோடு நோயாளிகளுக்கான தரமான மற்றும் பாதுகாப்பான சிகிச்சையை உறுதி செய்யும் தேசிய அளவிலான NABH அங்கீகார சான்றிதழையும் பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். பாத்தீங்கன்னா உலகம் முல்லாவும் இன்னைக்கு ஜூலை 1 டாக்டர்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது டாக்டர்ஸ் அர்ப்பணி பணிக்காக இந்த டாக்டர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம டாக்டர்ஸ் ஆகி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லைஃபோட டைம் பார்க்காம 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பேஷண்ட்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த டைம்ல நாம அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை நாம ஃபாலோ பண்றோமா, நாம அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவரும் தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஒவ்வொரு மருத்துவருக்கும் அவங்களுக்கும் தனி குடும்பம் இருக்கு. அவங்களுடைய குடும்பத்துக்கு மருத்துவர்கள் சமுதாயத்துக்கும் முக்கியம், அவங்க குடும்பத்துக்கும் முக்கியம். அதனால மருத்துவராகிய நாம கரெக்டா டைமுக்கு உணவு எடுத்துக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாம லைஃப் நடத்துறது, ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளினான லைஃபை நாமளும் கடைபிடிக்கணும். கோவையில் மன வளர்ச்சி குன்றிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் சந்தேகப்படும் நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை துடியலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மன வளர்ச்சி குன்றிய 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறுமியின் உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் 50 வயதுடைய ஒருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மீது பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், குழந்தைகளை தனியாக விடாமல் பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த வழக்கில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அதன் அடிப்படையில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவியை தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை தட்டி கேட்ட குடும்பத்தின் வீட்டை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. கோவை வழுக்கப்பாறை பகுதியைச் சேர்ந்த கீரை வியாபாரி சிவக்குமார் என்பவரின் மகள் தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவியை இளைஞர் ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் தந்தை அந்த இளைஞரிடம் தட்டி கேட்டதுடன் மகளுடன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் இரவு நேரத்தில் சிலர் வீட்டிற்குள் புகுந்து இருசக்கர வாகனங்கள், தொலைக்காட்சி, பீரோ, கட்டில் உள்ளிட்ட வீட்டுப் பொருட்களை அடித்து நொறுக்கியதாகவும் குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஜிஎஸ்டி தினத்தை முன்னிட்டு கோவையில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஜூலை 1ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் ஜிஎஸ்டி தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவை ஜிஎஸ்டி அலுவலகத்தின் முதன்மை ஆணையர் தினேஷ் பங்கர்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாய உறுப்பினர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஜிஎஸ்டி வரி முறையின் முக்கியத்துவம், பொருளாதார வளர்ச்சியில் அதன் பங்கு மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் வருவாய் கண்காணிப்பு குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் கோவை மண்டலத்தில் அதிக ஜிஎஸ்டி வரி செலுத்திய 9 தொழில் நிறுவனங்களுக்கும் சிறப்பாக பணியாற்றிய 12 ஜிஎஸ்டி அலுவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. மதுரை மூலக்கரை பகுதியில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சிலர் ஆயுதங்களுடன் தாக்க முயன்றதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
மதுரை திருப்பரங்குன்றம் அருகே மூலக்கரை பகுதியில் உள்ள கல்லூரி அருகே கல்லூரி முடிந்து வெளியே வந்த மாணவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு தரப்பைச் சேர்ந்த சிலர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மற்றொரு தரப்பினரை விரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் இருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். இதற்கிடையில் பேருந்து நிறுத்தம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீஸ் வாகனத்தின் அவசர சைரன் ஒலிக்கப்பட்டதும் ஆயுதங்களுடன் வந்ததாக கூறப்படும் நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியில் பள்ளி முன்பு வைக்கப்பட்டுள்ள பிறந்தநாள் பிளக்ஸ் பேனர்கள் இன்னும் அகற்றப்படாததால் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி நேதாஜி சாலையில் உள்ள தொடக்கப்பள்ளி பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளியின் பெயர் பலகையை மறைக்கும் வகையிலும் நகராட்சி அனுமதியின்றி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பலத்த காற்று அல்லது மழையின் போது இந்த பேனர்கள் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எம்எல்ஏக்களிடம் கோடிக்கணக்கில் பேரம் பேசப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் சமீபத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறிய ஆட்சி மாற்றம் குறித்த கருத்திற்கும் எம்எல்ஏக்களிடம் கோடிக்கணக்கில் பேரம் பேசப்பட்டதாக வெளியாகும் தகவல்களுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் முடிவை ஏற்க முடியாதவர்கள் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் குதிரை பேரம் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் பணம் கொடுத்து கட்சி மாற வைப்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் கன்னியாகுமரி மாவட்ட அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவில் நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கட்சியில் பல ஆண்டுகளாக உழைத்த நிர்வாகிகளுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்பதால் தனக்கும் சில மூத்த நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்ட பதவிகளை வேண்டாம் என்று கூறி உறுப்பினர்களாகவே தொடர விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றும் தாங்கள் ஏற்கனவே கடிதம் அளித்திருந்தால் அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என்றும் பொதுச் செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக SP வேலுமணி விளக்கம் அளித்தார். ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால தான் நாங்கள்லாம் நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்துருக்கேன்.
நீங்களாக வந்து எல்லாம் பல விதம் வந்து மீடியாவில் போட்டுருக்கு தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது உறுப்பினர் தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதில் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து வளர்ந்து இயக்க கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். திருச்சி மாநகராட்சி மண்டலம் 4 அலுவலகத்தில் லஞ்ச புகார்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று திடீர் சோதனை நடத்தினர். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள மாநகராட்சி மண்டலம் 4 பொன்மலை கோட்ட அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பொதுமக்களிடம் வரி வசூல் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதில் முறைகேடுகள் மற்றும் லஞ்ச புகார்கள் எழுந்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக பில் கலெக்டர் ராமமூர்த்தியிடம் கணக்கில் வராத பணம், ஆவண முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையால் மாநகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. பழனி அருகே கொக்கரக்கல் வலசு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் தலைமை ஆசிரியரை மீண்டும் நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கொக்கரக்கல் வலசு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் கருணாநிதியை மீண்டும் அதே பள்ளியில் நியமிக்க கோரி காலை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் கூறுகையில், பல ஆண்டுகள் பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட கருணாநிதி இடமாற்றம் செய்யப்பட்ட போது அவரை மீண்டும் இதே பள்ளிக்கு நியமிப்பதாக உறுதியளிக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போது வேறு பள்ளிக்கு பணியமர்த்தப்பட்டு புதிய தலைமை ஆசிரியர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனால் கருணாநிதியையே மீண்டும் தலைமை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் மற்றும் அவரது மகன் மீது அரிவாளால் தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். பாதை தொடர்பான முன் விரோதத்தின் காரணமாக கடந்த 27ஆம் தேதி தங்களது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், பின்னர் புகார் மனுவின் நகல் எடுக்க சென்ற தனது கணவர் மற்றும் மகன் மீது 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் தாக்கி கொலை செய்ய முயன்றதாகவும் மாரிக்கண்ணு குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாகவும், தலைமறைவாக உள்ள மற்ற 3வரையும் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடும்பத்தினர் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் கிராமம் கைனாங்கல்ல வசிச்சு வர்றோம். எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு பால்ராஜுங்கிறவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாதை பிரச்சனை நடந்தது. அதில் நாங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நாங்கள் பாதையை முறைப்படி எடுத்துட்டு நானும் என் பசங்க 2 பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு நாங்கள் ஒதுங்கி எங்கள் வேலை ஒன்று இருந்துட்டு இருக்கோம். இவர் மாதம் ஒரு டைம் பால்ராஜ் பையன் குடும்பத்தினர் எல்லாருமே எங்கள்கிட்ட அடிக்கடி தகராறு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கப்ப ஏற்கனவே ஆல்ரெடி பால்ராஜ் மேலே 2 கேஸ் இருக்குது. அவங்க பையன் மேலே பட்டாக்கத்திக்குள்ள 1 கேஸ் இருக்குது. இப்போ சனிக்கிழமை 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு என் பையன் வீட்டை விட்டு வெளில போகிறப்ப பால்ராஜ் வழிமறித்து வம்பளுக்கிறாரு. அப்போ நானும் என் பையனை போய் தட்டி கேட்குறப்ப என்னை தலையில் தாக்கிட்டாரு. தலையில் தாக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், புதுக்கோட்டை மாத்தூர் ஸ்டேஷன் போகிறோம். மாத்தூர் ஸ்டேஷனில் எங்களுக்கு வெளியில் போகணுன்னு சொல்லி கொஞ்சம் எஃப்ஐஆர் அவங்க எஃப்ஐஆர் போட தயாராக இல்லை, கேஸ் எடுக்கவே தயாராக இல்லை. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், புதுக்கோட்டை போயிட்டு அங்கே எஸ்பி சார் இல்லை, ஏடிஎஸ்பி சார் இருந்தார். நாங்கள் நிலவரம் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஏடிஎஸ்பி சார்கிட்ட. அவர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் எங்கள் முன்னாடியே மாத்தூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே குடும்பத்தினர் எல்லாத்தையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, உடனே ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு சார். எங்க முன்னாடியே சொல்றாரு. சொல்லிட்டு எங்களை நீ ஜிஹெச்எல்ல போய் தங்குங்க, உங்க கணவரை போய் மாத்தூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் என்னை ஜிஹெச்எல் எங்க வீட்டுக்கார் அட்மிஷன் போட்டுட்டு மாத்தூர் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரப்ப கார்ல யூனிவர்சிட்டியில பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில அந்த அது என்னது ஜெராக்ஸ் எடுத்து எல்லாம் கரெக்ஷன் பண்ணி உட்காந்து கார்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஐயாவு கார்ல முன்னு கதவை வெட்டியிருக்கான்.
என் பையன் வந்து கார் டோரை திறந்து யதார்த்தமாக இறங்கியிருக்காங்க. அருவாள் வெட்டுறான், பிடிச்சலான்ட்டு இறங்கியிருக்கான். பின்பக்கம் வந்து தீபக் ராஜ்ன்றவன் பின்பக்கம் மண்டையில் அடிச்சிட்டான். என் பாலகிருஷ்ணன் என் பையன் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டான். ஐயோ புள்ள விழுந்துட்டான்னு இவங்க இறங்குறப்ப இவங்களையும் பின் மண்டையில் தாக்கி 21 வெட்டு, ஒரு 30 சுத்தியலில் வந்து அடிச்சிருக்காங்க. அடித்தோன்னே 2 பேத்துக்கும் மயக்க சிம்பு ஆயிட்டாங்க. ஆயினோன்னா அப்புறமேட்டுக்கு அவங்க யாருமே அவங்க காப்பாற்றல, பயந்துக்கிட்டு யாருமே பக்கத்தில் வரவே இல்லை. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு மாத்ரு ஸ்டேஷனுக்கு நேராக காரை கொண்டாந்து விட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சரணடைஞ்சிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் மாத்ரு ஸ்டேஷன்லையும் இருக்குது. அப்புறம் மாத்ரு போலீஸே வந்து ஒரு டிரைவரை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. வர்ற வழியிலே ரொம்ப சீரியஸ் ஆகும்னு வேலையில் அட்மிஷன் போட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். இதில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலையில் வந்து நவல்பட்டு போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கார் அவங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுத்து தான் காப்பாற்றினாங்க. ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட. அந்த நிலைமையில் வந்து அவங்க எப்படி பேட்டி கொடுக்க முடியாது. அவங்களே எழுதி அவங்களே வந்து ரேகையை கையை ஊட்டிக்கிட்டு போயிட்டு முந்தா நாள் வரைக்கும் வந்து ஐயாவுன்ற பையனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்க. நேற்று தான் வந்து எஸ்பி சாரோட இன்ஸ்பெக்டர் சார் சொல்ல முடியும், தீபக் ராஜா வந்து இவங்களே கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து துணையாக தான் இருக்குது. இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. அதனால் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார் மீதி இருக்கிற 2 பேர்த்தையாவது நாங்கள் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்பி சார்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே எர்ரம்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு அழகுமலையான் ராக்காயி அம்மன் 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் கோவிலின் குட முழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலையில் விநாயகர் வழிபாடு, கணபதி ஹோமம் மற்றும் யாக பூஜைகளுடன் தொடங்கிய விழாவில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினர். தொடர்ந்து மூலவர் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த ஆன்மீக விழாவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சியில் வரும் ஜூலை 12ஆம் தேதி போதையில்லா பொள்ளாச்சி என்ற பெயரில் வி தி லீடர் அமைப்பு சார்பில் அண்ணாமலை பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பொள்ளாச்சி கோவை சாலையில் ஆச்சிப்பட்டி பகுதியில் பொதுக்கூட்ட மைதானம் தேர்வு செய்யப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி, கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மேடை அமைப்பு, இருக்கை வசதி, வாகன நிறுத்துமிடம், மருத்துவ உதவி, தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக பொதுக்கூட்ட ஒருங்கிணைப்பாளர் வசந்தராஜ் தெரிவித்தார். இங்கே இந்த ஜூலை 12ஆம் தேதி இந்த பொள்ளாச்சியில் போதை இல்லாத அந்த பொள்ளாச்சி, இந்த பாராளுமன்றம் முழுக்க அந்த போதை ட்ரக் ஃப்ரீ பொள்ளாச்சியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஜூலை 12ஆம் தேதி பெருந்திரளாக கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றி இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இதில் வந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இணைத்து இருக்கிறோம். இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ட்ரக் ஃப்ரீ காலேஜ் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு மாணவர்களை அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வகையில் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். பள்ளிகளில் அதுக்கான ஓவிய போட்டிகள்லாம் நடத்த இருக்கிறோம். இதில் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த போதையினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் சைக்காட்ரிஸ்ட் இது எப்படி சரி பண்ண முடியும், நிறைய அடிக்ஷன் சென்டர்லாம் இங்கே அவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். போதையிலேருந்து வெளியே வரணும்பாங்க, அவங்களுக்கு எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இடம் இதுக்கான ஒரு போதைக்கு எதிரான எக்ஸிபிஷன் போன்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து பேசுறது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடானது இந்த பகுதியில் நடக்க இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மதுரை வந்தார். மதுரை விமான நிலையம் வந்தடைந்த ஆளுநரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து பல்வேறு அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் ஆளுநர் பங்கேற்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கோவை விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது அந்த காட்சிகளை பார்ப்போம். ராஜினாமா செஞ்ச எம்எல்ஏக்கள், ராஜினாமா செஞ்ச தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்பதுரை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறார். எந்த அடிப்படையில் இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது? சுயமா முடிவெடுத்து வேற கட்சிக்கு போறாங்க இல்லையா? குதிரை பேரம் நடந்திருக்கு. எது குதிரை பேரம்? எது குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கு. அதனால இடைத்தேர்தல் இல்ல. நீங்க சரியான கேள்வி கேட்கல. சரியான கேள்வி என்ன? நேற்று என்ன நடந்துச்சு? யார் அரெஸ்ட் பண்ணி, யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவர் பணம் கொடுத்து ஒரு தாவேகா எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதில் ஒரு கேஸ் போதா இல்லையா? அது காசு கொடுத்து வாங்கிறது. அதுதான் குதிரை பேரம். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். பணம் கைப்பற்றப்பட்டதா? ஹார்ஸ் ட்ரேடிங். அவர் தாவேகா அதாவது ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதே இல்லீகல். நம்ம சட்டப்படி அதை கொடுத்தாலே, அந்த பேச்சு எடுத்தாலே இல்லீகல், தவறு. அது ஹார்ஸ் ட்ரேடிங்கா? இங்கே எம்எல்ஏக்கள் சுயமாக ராஜினாமா செஞ்சு வேறு கட்சிக்கு போகிறாங்க. அதான் இது ஹார்ஸ் ரேசிங், அது ஹார்ஸ் ட்ரேடிங். செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? தாவேகா அரசுடைய செயல்பாடு இப்போ நீங்கள் ஒன்று அதாவது இந்த 50 நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் ஆட்சி, யாரை வேணா கேளுங்க. இப்போ வெளியில் போய் இங்கே யாரை சாதாரண ஒரு மக்களை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? ஊழல் என்ற இது கம்மியாயிடுச்சு, லஞ்சம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அப்படி உடனே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த லஞ்சம்ன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுகிறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளவு பெரிய புரட்சி, அதுவும் 50 நாளில். இதுதான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. மதுரை திருப்பரங்குன்றத்தில் சௌராஷ்டிரா கல்லூரி மற்றும் தென்னிந்திய ஆய்வு மையம் இணைந்து நடத்திய இந்திய தேசிய ராணுவ வீரர்களை போற்றும் கட்டுரை மற்றும் குறும்பட போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்றார். விழாவில் பேசிய ஆளுநர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை இளைஞர்கள் அறிந்து தேசப்பற்றை சமூக பணிகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் வைகை ஆற்றை சீரமைக்க முயற்சியில் மதுரை இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும், யாரும் முன் வரவில்லை என்றால் ஆளுநர் மாளிகை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். துப்பாக்கி ஏந்தி போருக்கு செல்வது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலனுக்காக செயல்படுவதும் தேசப்பற்றின் வெளிப்பாடே என்றும் ஆளுநர் அர்லேக்கர் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லீ மேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.